கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய சப்தத்தை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் நம்மை கண்விழிக்கச் செய்த தெய்வருக்கு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவனை விட்டு வழி விலகுகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன ஆலோசனை என்றால், துன்மார்க்கர், பொல்லாதவர்கள், இவர்களை குறித்து நாம் விலக வேண்டுவது மிக மிக அவசியம். ஏனென்றால் அவர்களுடைய குணங்கள் நம்மை பற்றி கொள்ளக்கூடாதபடி நாம் அவர்களிடத்தில் சேராமல் இருப்பது நல்லது என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆனால் நம்மை சிருஷ்டித்தவரை, நம்மை உருவாக்கினவரை, நமக்கு ஜீவன் கொடுத்தவரை, நமக்கு நல் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தவரை, நம்மோடு என்றும் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, நான் உன்னை மோட்ச லோகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னவரை விட்டு வழி விலகுவதற்கு என்ன காரணம்? அவரை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு அவரிடத்தில் என்ன தீய குணங்கள் நம்முடைய கண்கள் கண்டது என்று யோசித்து பார்த்தால், இதை குறித்து ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? என்னை விட்டு தூரம் போவதற்கு, என்னை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு நான் அவ்வளவு பெரிய பாதகத்தை செய்தேனா? என்னை பின்பற்றி நீங்கள் வீணாய் போவீர்கள் என்று சொல்வதற்கு, நினைப்பதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? என்னிடத்தில் சேர்ந்தால் நீங்கள் வீணராய் போய்விடுவீர்கள் என்று உங்கள் உள்ளம் சொல்லுகிறது என்றால், அப்படி வீணாய் போவதற்கான குணங்கள் என்னிடத்தில் என்ன உண்டு என்று இங்கு எரேமியா பக்தன் கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்களை செழிப்பான கனியை, தேசத்தின் கனியை, நன்மையை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசிக்க போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும், வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி அங்கு வீணானவைகளை பின்பற்றினார்கள் என்று எரேமியா 2:7-8 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். தேவன் அவ்வளவு கொடுமை செய்கிறாரா நம்மை? இல்லை. நாம் தவறு செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள நமக்குத்தான் மனது இல்லை. எப்படி மனது இல்லை? காயினை போல நாம் பொறாமை எண்ணம் கொண்டவர்கள், தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி எண்ணக்கூடிய அந்த எண்ணம் காயினிடத்தில் இருந்தது. எப்படி ஆண்டவரிடத்தில் போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் பெரியவன் என்று தன்னைத்தானே சத்துரு எண்ணினானோ அதை போல
காயின் தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செய்து விட்டான். அவனுக்கு இருந்த அந்த எண்ணங்களைப் போல நாம் தேவனை பற்றி நம்புகிற அந்த நம்பிக்கையும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 விதமான தீமைகளை செய்கிறார்கள் என்று அங்கு எரேமியா சொல்லுகிறார். என்ன தீமைகள் என்றால், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று இங்கு எரேமியா 2:13 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இதனுடைய கருத்துக்களை நாம் தியானிக்க வேண்டுமென்றால் அங்கு எரேமியா 4:22 சொல்லுகிறது, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காலங்களில் நாம் தேவனை அறிகிற அறிவில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் அவர்கள் அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்றால், நாம் தேவனை தேடுகிற அறிவில் பலப்படுகிற உணர்வு நம்மில் எப்படி காணப்படுகிறது? எரேமியா 5:26 சொல்லுகிறது, குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், குருவிகளை பிடிப்பதற்கு கண்ணி வைக்கிற துன்மார்க்கரை போல என் ஜனங்களை பிடிக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் ஜனங்களுக்குள் இருக்கிறார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 5:26. இன்றைக்கு நாம் எப்படியாவது நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை விட்டு விலகி நாம் துன்மார்க்கத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சத்துரு நினைக்கிறார். ஆனால் அவனோடு போராடுகிற தேவன் சொல்லுகிறார், அவனுடைய பிடியிலிருந்து நம்மை எப்படியாவது காத்து அவருடைய கைக்குள் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் நமக்காக போராடுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சற்று யோசித்து பார்த்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் எப்படியெல்லாம் இங்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். யோவான் 7வது அதிகாரம் அங்கு 37வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பண்டிகை நாளின் கடைசி நாளாகிய அந்த நாளிலே, பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். யாதொருவனுக்கு விருப்பம் இருக்கும் என்றால், இஷ்டம் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மேலும் அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 21:6, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன்.
நான் தாகமாய் இருக்கிறவனுக்கு என் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றை இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நோக்கி வருகிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரை நான் அவனுக்கு இலவசமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த அனுபவங்களை எப்படி நாம் பார்க்க முடிகிறது? எல்லா நிலைகளிலுமே நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை மட்டும் நாம் யோசித்து, அங்கு யோவான் 4:10 வாசிக்கும்போது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று என்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதை அறியாது இருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அன்பு பிள்ளைகளே, இங்கே யாக்கோபின் கிணற்றண்டையிலே சமாரிய ஸ்திரியோடு பேசுகிற அந்த அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். என் ஜனங்கள் என்னை அறியாது இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய உண்மை! அந்த உண்மையில் நாம் எவ்வளவு ஆண்டவரை பின்பற்றாத ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தால், நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த காலத்தின் நியமங்கள் தேவனுக்குள் பக்திக்குள் நம்மை அழைத்து செல்ல வேண்டிய அந்த கால நியமங்களை நாம் அறியாமல் உலகத்தோடு இசைந்து செல்கிற காலத்தின் அனுபவங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விலையேறப்பட்ட மகத்தான அந்த தேவ சத்தியம், அந்த தேவ வார்த்தை, நம்மை சிருஷ்டித்தவருடைய மகத்துவம் நம்மை எப்படி தேவ சமூகத்திற்குள் நம்மை அழைத்து செல்லுகிறது என்பதை யோசித்து, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலத்தின் நியமங்களை நாம் சற்று யோசித்து பார்த்தால், அந்த காலத்தின் நியமங்கள் இதோ நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எப்படி காண்பிக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். என்னென்றால், நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேவனுக்குள் எப்படி ஈர்க்கிறது என்பதை மட்டும் நாம் யோசித்து, அவர் நம்மை தீமையின்றி ரட்சிப்பதற்கு நம்மை எவ்வளவு பரிசுத்தத்தோடு பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அந்த விருப்பத்திற்கு இசைவான அவருடைய கரத்தின் கிரிகளுக்குள்ளாய் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, நான் எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க பிரயாசப்பட்டேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், ஆண்டவர் நம்மை அணைத்து கொள்ளுகிறவர் என்ற நம்பிக்கை நம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் ஆண்டவரை யார் இந்த லோகத்தில் நிலை நிற்பான்? அன்பு பிள்ளைகளே, நாம் செய்த எல்லா தவறுகளையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து நம்மை நேசிக்கிற குணம் படைத்தவராக அவர் காணப்படுகிறார் என்றால், அவரை காட்டிலும் இந்த லோகத்தில் பெரியவர் யார்? யாருமே இல்லை. அந்த தேவனுக்கு சாட்சியாக நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் அவரோடு கூட இணைவதில் எந்தவித சந்தேகம் இல்லாமல் அவரோடு கூட அவருடைய தாளந்தில் நாம் கையிட்டு சாப்பிடுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். அந்த தீர்மானத்தின் வல்லமையை அவரால் அழைக்கப்பட்ட நாம் பெற்று அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவரிடத்தில் அநீதி இல்லை, அவரிடத்தில் மாமிசத்தின் கிரியைகள் இல்லை,
அவரிடத்தில் இருப்பது எல்லாம் அன்பே. அந்த அன்பு ஒன்றுதான் நம்மை இன்றைக்கு ஈர்க்கிறது. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். அந்த அன்புதான் இன்றைக்கு நம்மை நெருங்கி கொண்டு நம்மை அழைக்கிறது. அந்த அன்பிலே நாமும் சங்கமமாகி அவருடைய இணைப்பிலே நம்மை ஒருவராக ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் இருந்து எங்களை பாதுகாத்து இந்த இரவு நித்திரையிலிருந்து எங்களை கண்விழிக்க செய்தது போல இந்த பகலின் வெளிச்சத்திலேயும் இந்த வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையிலேயும் நாங்கள் செய்கிற சகல பணிகளையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஆசீர்வாதத்தை தர என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைய செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் சப்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.